ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. காதல்ன்ற ஒரு விஷயத்த நம்ம எப்போ உணர்வோம் அப்படின்னா அது இல்லாதப்பதான் உணர்வோம். ஆமால உனக்காக நான் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் நான் உனக்கான நேரத்தை கொடுத்தேன் அப்படின்றது தான் காதல்ன்றது புரியுறது டைம் இருக்கு. ரொம்ப அழகா சொல்றீங்க. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே காதல்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய நிறைய காதல் பிளவுபடுறதே என்னன்னா அவங்க விருப்பப்படுற மாதிரியெல்லாம் வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது தான். நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? அவனுக்காகவே வாழ்வேன். எப்படி வாழ்வேன்? எல்லாமே டைலாக்ஸாக நம்ம சொல்லலாம். ஆனால் நீ அதை செயலில் உன்னால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமா? என்ன வேணாலும் பண்ணுவேன்னா உன்னால் எதிர்க்க முடியுமா? உன்னால் விட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? உன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? நீ இருப்பன்ற அந்த நம்பிக்கை கொடுத்தியே அதை காப்பாற்ற முடியுமா? திடீர்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுனால உடனே உன் மனசு மாறிடுவியா? மனசு மாறாமல் அவங்க கூடவே உன்னால் தக்க வைக்க முடியுமா? விட்டு கொடுக்காம எனக்கு அவனை தெரியும் இல்லை அவளை தெரியும்னு பேச தெரியுமா? நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ அவனை விட்டே கொடுக்க மாட்டேன்றதை முதல்ல புரிஞ்சிக்க. அப்போ சொல்கிறேன் இது காதல் அப்படின்னு. ஏன்னா அதை தான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறது. நான் எனக்குள்ள இருந்து நான் கேட்குறேன், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்றாங்க. அது ஏன் உனக்கு புரியலையா அப்படிங்கிற கேள்வி ஏன் வந்துகிட்டே இருக்கு ரொட்டீன். எனக்கு இவ்வளோ நாள் ஒரு லவ்வை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த லவ்வையும் கொடுத்துட்டேன், எனக்கு பிடிச்சவங்களையும் கொடுத்துட்டேன். பிடிச்சவங்களை கொடுத்துட்டு ஏன் என்கிட்ட இருந்து பிரிக்கிற அப்படின்னும் போது அது ரொம்ப வலியை கொடுக்குது இல்லை? அப்போ தான் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறோம். எனக்கு அவ்வளோ பிடிக்குமே, ஏன் என்னை விட்டு விலகணும்? ஏன் எனக்கு திருப்பி பேச மாட்டாங்களா? ஏன் என்கிட்ட மறுபடியும் பழையபடி பழக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட தனிமையில் நிறைய உரையாடல் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு தான் நான் இருக்கும்போது என்னை புரிஞ்சிக்கலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நீ ஒரு நாள் என்னை புரிஞ்சிக்காம போயிடுவேன்றது ஒரு பயத்தில் தான் என்னை தயவு செய்து புரிஞ்சிக்கணும்னு கேட்குறேன். தனிமையில் என்னை புரிஞ்சிக்காமலே போயிட்டாலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதை விட்டு வெளியே வரணும். அப்போ புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில், அப்போ அந்த மனசுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு சில பேருக்கு சந்தோஷம் சார். நம்மளுக்கு எல்லாம் பெரிய விஷயமா தெரியலாம், இதெல்லாம் ஒரு சப்ப விஷயமாச்சு, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் சார். நம்மவ தானே, எப்போ நம்ம தானே, நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம லவ்வர் தானே. அதுதான் சார் பிரச்சனை. ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட, கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு கூட நீ இன்னும் என்ன புரிஞ்சிக்கவே இல்லைங்கிற கேள்வி ரொட்டீனா கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. இல்லை சார், இங்கே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வர சண்டைகள் எல்லாமே போடணுமேனு போடுறதா இருக்கும். நீ என்ன கவனி அப்படிங்கிறதோட வெளிப்பாடு அது இதுதான். கல்யாணத்துக்கு அப்புறமா 6வது வருஷமும் என்னை நீ புரிஞ்சிக்கலையா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பின்னாடி ஒரு 4 இட்லியாக இருக்கலாம், இல்லை விட்டு போனதாக இருக்கலாம், சொல்லாமல் செஞ்சதாக இருக்கலாம், அலட்சியப்படுத்துனதாக இருக்கலாம், ஆசைப்பட்டு கேட்ட ஒரு துணி கூட வாங்கி தரலை, இல்லை அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையவே இல்லை அப்படின்றது எல்லாமே ஒரு மண்டவில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் ஜஸ்ட் லைக் இது சண்டைன்னு சொல்ல முடியும்? அது ஒரு வழி. லவ் ஃபெயிலியருங்கிறது தானே இங்கே ஒன்று அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ காதலை வரமா பார்க்கணுமா சாபமாக பார்க்கணும்? வெறும் தேவைகளாக இருக்கிறவங்களுக்கு காதல் வரமா தெரியாது, அது சாபம் தான். அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒருத்தர் கிடச்சிருக்காங்க. உணர்ச்சிகளின் நெருக்கம், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு, அவங்களோட இன்டென்ஷன் தப்பு அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் ஹை பை சொல்லிட்டு போயிடலாம். இமீடியட்டாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அன்பாக ஆறுதலாக இதுவாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அது சரியான உறவுன்னு நீங்கள் அவசரப்பட்டு தீர்மானிச்சிடக்கூடாது. உங்களை அடைவதற்காக கூட அது இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் காதல்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சாபம். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்ம தகட்ட காதலை பத்தி பேச போறோம். இந்த லவ் எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்களே, லவ் லெஜெண்ட் அப்படிம்பாங்களே, அப்படி டாக்டர் ஆல்ஃபர்ட் ஜோஸ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். நிறைய விஷயங்களை நம்ம கேள்விகளாக கேட்டு காதல் சார்ந்த விஷயங்களை வாங்கிக்கலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேங்க. சூப்பர். காதல் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, அன்பு, பாசம், பரிவு, நம்பிக்கை, உணர்வு ரீதியான விஷயங்கள், இது எல்லாமே சேர்ந்த கூட்டு கலவை தான் காதலா? இல்லை, நம்ம இதுதான் காதல் அப்படின்னு நம்மளால் சொல்ல தெரியாத அளவுக்கு பார்க்குறது எல்லாத்தையும் ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காதல்ன்றது ஒரு இடத்துல புரிய வைக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் காதல்ன்ற ஒரு விஷயத்த நம்ம எப்போ உணர்வோம் அப்படின்னா அது இல்லாதப்போ தான் உணர்வோம். ஆமால. இப்போ இது கிடைக்காதப்போ உணர்ந்திருப்போம், கிடைச்சிருக்கும் போது அலட்சியப்படுத்தியிருப்போம். அந்த காதல்ன்றது எந்தெந்த இடத்துலலாம் காதல் இருந்திருக்கு அப்படின்றது நம்ம சின்ன சின்ன விஷயமும் நம்மளை உணர்த்திட்டு போவோம். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்ல,
அப்படின்னும் போது தான் காதல் ஒன்று அதிகரிக்கும். ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த காதலை வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டோம். அதை அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும்னா, ரொம்ப எமோஷன்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவான எமோஷன் எது அப்படின்னா காதல் தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது. அந்த காதலுக்கு வந்து விலை கிடையாது. ஓகே. அப்போ அந்த எமோஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டைமை விட அதிகப்படியான காஸ்ட்லி எதனா இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா எதுவுமே இல்லைன்னுவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அந்த டைமை தான் நம்ம காதலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்காக நீ என்ன பண்ணிட்ட, எனக்காக நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு கேட்கும்போது, உனக்காக நான் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் நான் உனக்கான நேரத்தை கொடுத்தேன் அப்படின்றது தான் காதல்ன்றதும் புரியுறது டைம் எடுக்கும். சரிங்களா? அந்த டைம் எடுக்கிறதே இதுக்கு இவ்வளோ நாள் எனக்காக டைம் கொடுத்தான் பாரு, அதுதான் காதல். இவ்வளோ நாள் என் கூடவே இருந்தான் பாரு, என்னோடய ப்ரெசன்ஸை கொடுத்தான் பாரு, அதெல்லாம் புரிஞ்சிக்கல பார்த்தீங்களா? அதை அப்போ தான் உணர்ந்துரும். சே, வாங்கி கொடுத்த பொருட்களோட இருந்த நாட்களும் அந்த கூடவே இருந்து நம்மளுக்காகவே வாழ்ந்த ஒவ்வொரு மெமரியும் நம்மளுக்கு காதல்ன்றதை உணர்த்திட்டு போகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் காதலை புரிய வச்சிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காதல் புரியும். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. ஆனால் காலங்காலமாக அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே காதல்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய காதல்னா என்ன அப்படின்னு காலங்காலமாக கேட்டுட்ருக்கிற கேள்விக்கான பதிலாக சரி, அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்குலாம் இதெல்லாம் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஏக்கங்களும் ஒரு பரிதவிப்பும் யாரோ ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குமேன்றது வந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் எனக்காக யாருனா இருந்தால், என் மேலே அக்கறை செலுத்தா, என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருனா இருந்தா அப்படின்னு சொல்லி எனக்காக ஒருத்தர் கிடைப்பாங்க, இப்படிலாம் நினைக்கிறோம்ல, அதெல்லாம் காதலுக்காக என்கிற ஒரு விஷயந்தான். ஓகே. ஸோ இது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் வந்து யாரோ ஒருத்தர் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தவிர யார் கிடைச்சாலும் நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், நான் எப்படி நடந்துக்க போகிறேன்றதை யோசிக்கிறது இல்லை. என்னை எப்படி பார்த்துக்க போகிறாங்க, அவங்க என்ன எப்படி வச்சுப்பாங்க, என்ன புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு மட்டும்தான் நம்ம சுயநலமாகவே யோசிப்போம். ஈவன் காதலில் வந்தால் ஆக்சுவலாக நம்ம என்ன மாதிரி நடந்துக்க போகிறோன்றதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. நிறைய காதல் பிளவுபடுறதே என்னென்னா, அவங்க விருப்பப்படுற மாதிரியெல்லாம் வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது தான். அவங்க எப்படிலாம் விருப்பப்படுறாங்களோ அப்படிலாம் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு, அதுக்காக ஒருத்தவன் கிடைக்கணும், அதுக்காக ஒருத்தி கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. ஏற்றுக்கிட்ட மனப்பான்மை யாரும் வரல. நான் என்ன சொல்லுவேன்னா, சில பேரோட லைஃபு, சில பேரோட டயலாக்ஸ் எல்லாம் கேட்கும் போது தெரியும், நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஸோ அவனுக்காகவே வாழ்வேன். எப்படி வாழ்வேன்? ஓகே. சரி, எல்லாமே டயலாக்ஸாக நம்ம சொல்லலாம். ஆனால் நீ அதை செயலில் உன்னால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமா? என்ன வேணாலும் பண்ணுவேன்னா, உன்னால் எதிர்க்க முடியுமா? உன்னால் விட்டு கொடுக்காமல் இருக்க முடியுமா? உன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? நீ இருப்பன்ற அந்த நம்பிக்கை கொடுத்தியா, அதை காப்பாற்ற முடியுமா? திடீர்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுனால உடனே உன் மனசு மாறிடுவியா? மனசு மாறாமல் அவங்க கூடவே உன்னால் தக்க வைக்க முடியுமா? விட்டு கொடுக்காம எனக்கு அவனை தெரியும், இல்லை அவளை தெரியும்னு பேச தெரியுமா? நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ அவனை விட்டே கொடுக்க மாட்டேன்றதை முதல்ல புரிஞ்சுக்க. அப்போ சொல்கிறேன் இது காதல் அப்படின்னு. ஏன்னா அதை தான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஈஸியாக ஒருத்தரை வந்து புட் டவுன் பண்ணும்போது, அவங்கள பேரை கெடுக்கும் போதோ, இல்லை யாரோ ஒருத்தர் அவங்கள பற்றி சொல்லும் போதோ, அந்த இவ்வளோ நாள் வச்ச பாசம், இவ்வளோ நாள் வச்ச அன்பு எல்லாமே வந்து ஒரு செகண்டில் அப்படியே ஆளை மாற்றிடுது. அப்போ இவன் ஒரு தப்பானவன் போல், இல்லை தப்பானவ போல், இவன் நம்மளுக்கு சரியாக வராது அப்படின்னு உடனே அந்த உறவு முறிச்சிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். நீ எனக்கு வேணான்னு தோணுது, உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யாரை பற்றியும் பாஸ்ட் வந்து நல்லா இல்லை இல்லையா? பாஸ்ட்டை பற்றி யார் பேசிகிட்டு இருப்பா? நம்மளோட பாஸ்ட்டில் இருந்தவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ப்ரெசண்டில் அந்த நபர் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நபர் போய் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு பாரு, அந்த நபர்கிட்ட போய் சொல்லும் போது, இன்னாரு இப்படிலாம் உனக்கு தெரியாதா, அவங்ககிட்டயா நீ பழகுற, இல்லை அவகிட்டயா நீ பழகுற அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா, அந்த பாஸ்ட்டை அவன் இன்னும் பேசிகிட்டு இருக்கான். நான் இன்னும் அந்த பாஸ்ட்டில் வாழ்ந்துட்டே இல்லை. நான் உங்ககிட்ட என்னோடய முழுசாக இருக்கிற அன்பை செலுத்திட்டேன். நான் எப்படி உண்மையாக இருக்கேன், அதெல்லாம் உனக்கு புரியலையா அப்படின்றதெல்லாம் புரிய வைக்க முடியாமல் பிரிஞ்சதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரையும் இப்படி யாராவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து காதலுக்கான முற்றுப்புள்ளியோ இல்லை முறிவுக்கான காரணமாகவும் இருக்கிறாங்க.
காதல் வளர்றதை விட காதல் பிளவுபடுறதுக்கு இப்படி தான் காரணமாகவே போயிட்டுருக்கு. இன்னும் வரப்போகிற காலகட்டங்கள்லையும் நிறைய காதல் பிளவுபட போகுது. புரியுது. நான் எனக்குள்ள இருந்து நான் கேட்குறேன், ஆ. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் உனக்கு புரியலையா அப்படின்னு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்கல்ல அந்த காதல் ட்ராவலில். ஆமாம். அது ஏன் உனக்கு புரியலையா அப்படிங்கிற கேள்வி ஏன் வந்துக்கிட்டே இருக்குது ரொட்டீன்? சம்டைம்ஸ் நம்மளால் எல்லாரையும் புரிய வைக்க முடியாது. நம்ம அதில் தான் டயர்டாயிடுறோம். நான் என்னை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே டைம் எடுக்குது. என்னை பற்றி நானே முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இன்னொரு நபர் என்னை பற்றி எப்படி முழுமையாக புரிஞ்சிக்க முடியும்? நேற்றைய நான் இன்றைக்கு வேறு மாதிரி இருக்கேன். நேற்று வேறு ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், இன்றைக்கி வேறு ஃபுட் சாப்பிட்றேன். நேற்று வேறு ஒரு மனநிலையில் இருந்தேன், இன்றைக்கி வேறு ஒரு மனநிலையில் இருக்கேன். அப்போ நான் நாளுக்கு நாள் நானே ஒரு பெரிய மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கிறேன்னா, திடீர்னு ஒரு உறவு வந்துட்டு என்னை ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி புரிஞ்சுப்பாங்க? தட் வில் டேக் சம் டைம். அதுதான் சொல்கிறேன். விட்டு கொடுக்காத ஒரு உறவுகள் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். ஓகே, இந்த வரம் சாபம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு முறை இந்த கேள்வியை கேட்டாங்க. வரமும் சாபமும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு பணக்காரனுக்கு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அது சாபம். ஓகே, அடுத்த வேலைக்கு அடுத்த நிலைமைக்கு அவனால் வாழவே முடியல அப்படின்ற ஒருத்தனுக்கு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அது வரம் ஆக்சுவலாக. புரியுதுங்களா? ஸோ அதுபோல் தான் எனக்கு இதை காதலோடு ஒப்பிட்டு பேசும்போது எல்லாமே கிடச்சிடுச்சு, கிடச்சவங்கிட்ட பிடுங்கிடாத. ஓகே, அது அவனுக்கு மிகப்பெரிய சாபம். கடவுள் கொடுத்துட்டு பிடுங்கிட்டேன்னா, எனக்கு இவ்வளோ நாள் ஒரு லவ்வை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த லவ்வையும் கொடுத்துட்டேன், எனக்கு பிடிச்சவங்களையும் கொடுத்துட்டேன். பிடிச்சவங்களை கொடுத்துட்டு ஏன் என்கிட்ட பிரிக்கிற அப்படின்னும் போது அது ரொம்ப வலியை கொடுக்குது இல்லை? அப்போ தான் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறோம். ச்சே, எனக்கு அவ்வளோ பிடிக்குமே, ஏன் என்னை விட்டு விலகணும்? ஏன் எனக்கு திருப்பி பேச மாட்டாங்களா? ஏன் என்கிட்ட மறுபடியும் பழையபடி பழக மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்துகிட்டே இருக்குது. நம்மளை தனிமையில் நிறைய உரையாடல் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு தான் நான் இருக்கும்போது என்னை புரிஞ்சிக்கலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நீ ஒரு நாள் என்னை புரிஞ்சிக்காமல் போயிடுவேன்றது ஒரு பயத்தில் தான் என்னை தயவு செய்து புரிஞ்சிக்கணும்னு கேட்குறேன். என்னை நீ புரிஞ்சிக்காமலே போயிட போகிற அப்படின்ட்டு நான் நினச்சது ஒரு நாள் நடந்துச்சு பார்த்தியா, நீ ஒரு நாள் போயிட்ட பார்த்தியா அப்படின்னும் போது நான் தனிமையில் என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லைல்ல அப்படின்னு மறுபடியும் அதையே பேசிகிட்டு இருப்பேன். நான் ஆரம்பத்தில் என்ன பேசணுனோ அதையே தான் மறுபடியும் பேசுகிறேன். என்னை நீ புரிஞ்சிக்காமலே போயிட்ட பார்த்தியா அப்படின்னு. கடைசி வரையும் புரிஞ்சிக்கிறவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கூட இருப்பாங்க. புரிஞ்சிக்காமல் போனவங்கள நினச்சி நம்ம தான் தனிமையில் என்னை புரிஞ்சிக்காமலே போயிட்டாலேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அதை விட்டு வெளியே வரணும். அப்போ புரிஞ்சிக்கலையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இதுதான். என்னை விட்டு போயிடக்கூடாதுன்றது தான் எல்லாத்துக்குமான கேள்விகள். இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நேரத்தை கொடுக்கணும், அவங்க கூட பழகணும். எல்லாத்தையும் அவங்களோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கான இது கொடுக்கணும். பிகாஸ் இங்கே நம்ம எல்லாருமே டு பி ஃப்ராங்க் வி ஆர் செல்ஃபிஷ். ஓகே, நம்ம இந்த சுயநலம்ன்ற ஒரு விஷயத்தையோ இல்லை நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு எண்ணமோ வந்துடுச்சுனாலே அடுத்தவங்களோட மனசு காயப்படும், அடுத்தவங்களோட எண்ணம் இப்படி இருக்கும், அவங்களுக்கு நம்ம இப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் நம்மளுக்கு தோணாது. எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றது தான் இங்கே பல பேரோட எண்ணமே தவிர அவங்க இப்படி நினைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் சமீபத்தில் கூட ஒரு கல்லூரிக்கு போகும்போது ஒரே ஒரு கல்லூரியை மட்டும் நான் பாராட்டினேன். மற்ற கல்லூரியை அதுக்காக நான் திட்டுறேன்னு அர்த்தம் கிடையாது. அதில் ஏன் பாராட்டினேன் அப்படின்னா, இந்த கல்லூரி மாணவர்கள் மட்டும் ஒவ்வொரு மாணவனும் பேசி முடிக்கிற வரையும் மற்ற மாணவர்கள்லாம் என்னோடய வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, நானும் ஸ்டேஜ் ஏறி பேசிட்டேன், இதுக்கு மேலே நான் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பலை. கடைசி மாணவன் பேசி முடிக்கிற வரையும் ஆல்ரெடி பேசின மாணவர்கள்லாம் கூட கைத்தட்டி அவனை ஊக்குவிச்சாங்க, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ இதுதானே அவன் ஒரு மனிதனை சக மனிதன் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நான் பாராட்டலைன்னா யார் பாராட்டுவா? என் நண்பன், என் தோழி போய் அங்கே பேசுகிறா, நான் பேசும்போது அவள் உட்காந்து கேட்டா, இப்போ அவள் போய் பேசுகிறா, நான் பேசி முடிச்சிட்டேன்னு கிளம்பிடக்கூடாது. நான் போய் பேசும்போதும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க போய் பேசும்போதும் நான் அவங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே ஒரு மனிதத்துவம். அப்போ அந்த கல்லூரியை நான் பாராட்டினேன். வேறு எந்த காலேஜ்லையும் நான் இதை பார்க்கல. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கடைசியாக முடிகிற வரையும் இருந்தீங்க. ஏன்னா ஆடியன்ஸே இல்லாமல் யார்கிட்ட முன்னாடி பேச போகிறோன்ட்டு எல்லாம் பேசுகிறவங்களுக்கும் தோணும். அப்போ நீங்கள் இருந்தீங்க. மற்ற கல்லூரியிலாம் அவன் பேசி முடித்தவொடனே கிளம்பிட்டான், ஒருத்தனுக்கு ஸ்டேஜ் கிடச்சிச்சு பேசினா கிளம்பிட்டான், இப்படி தான் இருந்தான். ஆனால் நீங்கள் மட்டும் கடைசி வரையும் இருந்தீங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கல்லூரியிலேருந்து மட்டும் நான் 3 மாணவர்களை செலக்ட் பண்ணேன் பேச்சாளர்களாக. ஸோ அப்போ அது நான் ஏன் உதாரணமாக சொல்கிறேன்னா, இதுதான் சக மனிதன் என்ன எதிர்பார்ப்பான்.
உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி மற்றவனை ட்ரீட் பண்ண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறது இல்லைல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். நம்ம சாப்பிடும்போதே வந்து பழக்கப்பட்டது என்னது, நம்மளோட பண்பு என்ன அப்படின்னா, நான் சாப்பிடும்போது ஐயோ யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, சார் சாப்பிட்டீங்களா சார், சாப்பிட்றீங்களா சார்னு கேட்குறது ஒரு வழக்கம். இல்லை அந்த மதியான சமயமோ இல்லை ராத்திரி சமயமோ டின்னர் டைம்லேயோ லஞ்ச் டைம்லேயோ யாரோ ஒருத்தர் விருந்தாளி மாதிரி வந்துட்டாங்கன்னா சாப்பிட சொல்லி நம்ம விருந்தோம்பல் பண்ணுறது தானே நம்மளோட முறை. அதுபோல் தானே நம்ம மற்றவங்கள யோசிக்கிறோம்ல. நான் பாட்டு சாப்பிட்டே இருக்கேன், யாரோ ஒருத்தர் வந்தார் போய் உட்காரு அப்படின்னா நான் என்னை பற்றி மட்டும் தானே யோசிக்கிறேன். அப்போது இதில் காதல்லையும் அதே தானே. அவனை பற்றி மட்டுமே யோசித்தேன்னா அவனுக்கு இன்னொரு உறவு என்ன யோசிக்கும், அவனுக்கு காயப்படுமா, அவனுக்கு புண்படுமா, மனசுக்கு என்னவா இருக்கும், அதெல்லாம் தெரியாதுல்ல. அப்போ அந்த மனசுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு சில பேருக்கு சந்தோஷம் சார். நம்மளுக்கு எல்லாம் பெரிய விஷயமா தெரியலாம். இதெல்லாம் ஒரு சப்ப விஷயமாச்சு, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் சார். ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேனே, உங்களுக்கு என் கான்டாக்டுன்னு ஒரு விஷயம் கிடைக்கிறது பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ பெரிய விஷயம். ஆனால் இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் என் கூடவே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம தானே, எப்போ நம்மால் தானே, நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம லவ்வர் தானே. அதுதான் சார் பிரச்சனையே. புரியுதா உங்களுக்கு? அதுதான் பிரச்சனையே. நம்ம யார் யாருக்கோ ரொம்ப பொக்கிஷமாக தெரிகிறோம். ஆனால் நம்ம பொக்கிஷமாக தெரிய வேண்டியவங்களுக்கு குப்பையாக தெரிகிறோம். சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொரு மனிதர்களையும் அலட்சியப்படுத்தி நம்மளுக்காகவே பாசம் காட்டுறவனையும் நம்மளுக்காகவே இருக்கிறவனையும் நம்ம அலட்சியப்படுத்திகிட்டே இருக்கோம். அவங்கள காயப்படுத்திகிட்டே இருக்கோம், அவங்கள புண்படுத்திகிட்டே இருக்கிறோம். அவங்களோட மனசை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த பொக்கிஷத்தை ஊரே கொண்டாடுது, ஆனால் இந்த பொக்கிஷத்தை குப்பையோட கேவலமாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். புரியுது? ஸோ அதுபோல் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி புரிஞ்சுக்கிட்டு உன்னால் பழக முடியுமா? அப்போ தெரியல அப்படின்னா நீ மனுஷனுக்கு சக மனுஷன் ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக தான் நீ பண்ணிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ இத்தனை வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட, கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு கூட நீ இன்னும் என்ன புரிஞ்சிக்கவே இல்லைங்கிற கேள்வி ரொட்டீனாக கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல இந்த சொசைட்டியில். அப்போ அந்த கேள்வி அப்போ ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கலையா? இல்லை சார், இங்கே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வர சண்டைகள் எல்லாமே போடணுமேன்னு போடுறதா இருக்கும். ஈகோவா? ஈகோவும் கிடையாது சார். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் சீக்கிங் தான், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். என்ன நீங்கள் கவனிக்கணும். நான் மனசுக்குள்ளே 1000 வச்சுருப்பேன், நீ என்ன கவனி அப்படிங்கிறதோட வெளிப்பாடு அதுதான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது இருக்குல்ல சார். எல்லா குழந்தைங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விருந்தாளிங்க எல்லாம் இருக்கும்போது அந்த குழந்தை திடீர்னு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணோம். நீங்கள்லாம் என்னடா பேசிட்டீங்க என்ன பாருங்க. அது ஈவன் நீங்கள் வளர்க்குற நாய் கூட பண்ணோம். ஓகே, திடீர்னு பார்த்தா அந்த டைமில் தான் ஏதாவது பேப்பர் எடுத்து கிழிக்கும், இல்லைனா சொந்தக்காரங்கள செருப்பு எடுத்துகிட்டு ஓடும், வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணோம். அப்போ நம்ம உடனே அதுக்கிட்ட கவனத்தை செலுத்துவோம். புரியுதுங்களா? ஸோ அது கோபத்துலேயோ இல்லை வெறுப்புலையோ பண்ணல, நீங்கள் எல்லாம் என்ன பேசிகிட்ருக்கீங்க, என்ன விட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையே ஏதோ ஒரு இடத்துல நிராகரிக்கும் போது அவங்களுக்கு இது தோணும், அட்டென்ஷன் சீக்கிங். ஓகே, நம்ம வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா, சென்ட்ராஸை மட்டும் ஒட்டிங்க அப்படின்னும் போது ஒரு வழியை காட்டுறீங்களா, அந்த ஒரு மியூசிக்கை போட்டு. சென்ட்ராஸுக்கும் அந்த வலிக்கும் இல்லை, சென்ட்ராஸுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ட்டு ஒரு படத்தில் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சென்ட்ராஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, என்ன நீ ஏன் கவனிக்கலை, எனக்கு என்ன தேவைன்னு தெரியுமா? ஏன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், நான் இட்லி கேட்டேன், இட்லி கூட கொடுக்கல, நான் பக்கத்து வீட்டில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு. அதை வந்து காமெடியாக நிறைய பேர் சித்தரித்து போட்டாங்க. ஆனால் அதில் ஒரு வலி தெரியுது. சாதாரண ஒரு இட்லி தானே. ஓகே, அண்ணா அந்த பசியில் நீ சாப்பிட்டியா, ஒரு 4 இட்லியாவது வாங்கி கொடுக்குறீங்களான்னு வந்து கெஞ்சி கேட்குறாங்க. அதை அலட்சியப்படுத்தி உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிக்க, நான் டயர்டாக இருக்கேன் தூங்குறேன் அப்படின்னு சொன்னால், உனக்கு திருமணம் ஆகிடுச்சு, எல்லாமே லைஃப்பில் கிடச்சிடுச்சு அப்படின்றதுக்காக ஒரு சக உயிர், உன்னையே நம்பி வந்த ஒரு உயிர் சாப்பிட்டுச்சா இல்லையா, சாப்பாடுக்காக உங்ககிட்ட கெஞ்சணுமா? ஓகே, அன்புக்கு தான் கெஞ்சணும், இப்போ சாப்பாடுக்கு கூட கெஞ்சணுமா அப்படின்னு ஒரு வழி இருக்குல்ல. அப்போ இது எல்லாமே சண்டை போடுறதுக்கான காரணங்களாக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை வெறும் அட்டென்ஷன் சீக்கிங்காக பார்க்குறீங்களா, இல்லை இங்கே மனசுக்கான போராட்டங்களாக பார்க்குறீங்களா? ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் எதிர்பார்ப்பு என்னை கவனி. நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கையே, எனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை யாருக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பேன்னா என் லைஃப் பார்ட்னர்கிட்ட தான் எதிர்பார்ப்பேன். என் லைஃப் பார்ட்னர் அதை கொடுக்கல அப்படின்னும் போது எனக்கு ஒரு வெறுமையாக இருக்கும். இது எனக்கும் வீடு இருக்குது, எனக்கும் சுற்றி செவுறு இருக்குது, எனக்கும் குழந்தைங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நிம்மதி, ஆனால் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை, சந்தோஷம் இது இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்ல.
அப்போ தானே அவங்களுக்கு எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு வெறுப்பு வரும். ஆல் ஆஃப் அ சடன் ஒருத்தர் வெறுப்பெல்லாம் ஆக மாட்டாங்கள்ல. டாக்ஸிக் பிஹேவியரோ இல்லை யார் மேலே கோவமாக கடிஞ்சு பேசுகிறதோ, இது எல்லாமே அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க, டம்ப் பண்ணாங்க, அவங்கள எப்படி நிராகரித்தாங்களோ ஒதுக்குனாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த கேரக்டர் சேஞ்சஸ். அப்போ தப்பு வந்து அப்படி பிஹேவ் பண்ணுறவங்களையும் சண்டை போடுறவங்கள மட்டும் பார்க்குறீங்க. ஆனால் அப்படி பிஹேவ் பண்ணவங்களுக்குள்ள எவ்வளோ வலி இருக்கும் இல்லையா? இதுதான் கல்யாணத்துக்கு அப்புறமா 6வது வருஷமும் என்னை நீ புரிஞ்சிக்கலையா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பின்னாடி ஒரு 4 இட்லியாக இருக்கலாம், இல்லை விட்டு போனதாக இருக்கலாம், சொல்லாமல் செஞ்சதாக இருக்கலாம், இருக்குதுங்களா, அலட்சியப்படுத்துனதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆசைப்பட்டு கேட்ட ஒரு துணி கூட வாங்கி தரலை, இல்லை அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையவே இல்லை அப்படின்றது எல்லாமே ஒரு மண்டவில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் இது சண்டைன்னு சொல்ல முடியும்? அது ஒரு வழி. ஓகே, நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. காதல் வரமா சாபமா அப்படின்னு. காதல் வரம் என்னுடைய பார்வையில். ஆனால் காதல் வந்து காதல் ஒருதலை காதல், காதலில் சக்ஸஸ், மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, காதல் தோல்வி, இப்படின்னு பல்வேறு விதமான பரிணாமங்கள் அடைஞ்சிருக்கு. ஆனால் காதலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாபமாக தானே இருக்குது. லவ் ஃபெயிலியருங்கிறது தானே இங்கே ஒன்று அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ காதலை வரமாக பார்க்கணுமா சாபமாக பார்க்கணும்? காதல் ஆக்சுவலாக வரம் தாங்க. ஆனால் உண்மையிலேயே அது வெறும் தேவைகளான்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. வெறும் தேவைகளாக இருக்கிறவங்களுக்கு காதல் வரமாக தெரியாது, அது சாபம் தான். அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒருத்தர் கிடச்சிருக்காங்க. உணர்ச்சிகளின் நெருக்கம் இதுதான் காதல். அதுதான் சொல்லுங்க. வெறும் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் ஒருத்தர் கிடச்சிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சாபம். ஓகேங்களா? உங்ககிட்ட எந்த இன்டென்ஷனில் ஒருத்தர் பழகுறாங்க, எதுக்காக உங்கள் கூட இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு நாள் வந்து ஒரு ட்ரூ கலர்ஸ் தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு கால் வருது பாருங்க, இல்லை ஏதோ ஒரு நாள் அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு ரெகுலராக ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தவங்களோட கால் இருக்குல்ல, அந்த கால் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஓகே, அவ்வளோ சிரிச்சிருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதே கால் வரும்போது நீங்கள் ஒரு நாள் வெறுப்பாக வரீங்க, கோவப்படுறீங்க, இவங்கிட்டேருந்து கால் வந்தா, இவகிட்டேருந்து கால் வருது, இனிமேல் இவ காலை பண்ணக்கூடாதுன்னு பிளாக் வரையும் போகிறீங்க பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான இடத்துல தள்ளப்படும் போது தான் காதல் வரமா சாகுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு காலையே நம்ம வெறுக்கிறோம், ஒரு மெசேஜை பார்த்தா வெறுப்பாக வரும் அப்படின்னா அந்த மனிதனை நம்ம வெறுத்தோன்னு தானே அர்த்தம். ஒருத்தர் பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா இனிமேல் அவங்க தேவையே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ இது எந்த அளவுக்கு இதை வரமுன்னு எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு? சி, எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பெக்டேஷன். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு, அவங்களோட இன்டென்ஷன் தப்பு அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் ஹை பை சொல்லிட்டு போயிடலாம். இமீடியட்டாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து அன்பாக ஆறுதலாக இதுவாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அது சரியான உறவுன்னு நீங்கள் வந்து அவசரப்பட்டு தீர்மானிச்சிடக்கூடாது. ஓகே, உங்களை அடைவதற்காக கூட இருக்கலாம், உங்களை அந்த டைம் பீங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்காக கூட இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலி உங்களோட சப்போர்ட் தேவைப்படலாம், இல்லை நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பேக்கெண்டில் பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பீங்கன்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் காதல்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சாபம். ஓகே.